ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை அற்புதமான அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். இது யாருக்கு பொருந்தும்? இப்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா சாக போறோம்னு தெரியும், ஆனா என்னைக்குன்னு தெரியாது. சமீபத்தில் நீங்க சல்மான் கான் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப வயோதிக தோட்டத்தில் இருப்பார். அப்போ அந்த படம் மைனா பியார் கேன்ற அப்படி அறிமுக படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாக்லேட் பாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் அறிமுகமாக இருப்பார். அதுக்கு பிறகு ஆக்ஷன் மூவிலாம் பயங்கரமாக பண்ணார் அவர். சரி, இப்போ அவருக்கு ஏன் என்ன உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, எதனாலன்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேருக்கு அவருக்கு நரம்பு. சல்மான் கான் ஒரு 3 சர்ச்சையில் அவர் சிக்கிறாரு. அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சல்மான் கான் என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதில் இருக்கிற சில இளைஞர்கள் ஒரு படையாக திரண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா சல்மான் கானுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் உயிருக்கு ஒரு ஆபத்துன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சல்மான் கான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது. நம்மக்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது யாருமே. இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது செய்த பாவத்தை சும்மா விடாது. வேங்கைவேல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை அற்புதமான அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை எவ்வளோ நிஜம்னு நீங்களே பாருங்கள். அவர் சொன்னார், சாகிற காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய காலம் நரகமாயிடும் சொன்னார். இது ஒரு படத்தில் சொன்னது தான். ஆனாலும் ரஜினிகாந்த் அவருடைய சொந்த டைலாக்லாம் சொந்த கருத்தெல்லாம் டைலாக்காக சினிமாவில் வந்துடும். அப்படி சொல்லப்பட்டது தான் ஒரு வார்த்தை. என்னென்னா, சாகிற காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய காலம் நரகமாயிடும் அப்படி சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் உள்ளபடியே அதில் இருக்கிற அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா சாக போகிறோன்னு தெரியும், ஆனால் என்னைக்குன்னு தெரியாது. அங்கே தான் ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சூட்சமாக அங்கே தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு சாக போகிறோன்ட்டு. ஆனால் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேட்டும் நேரமும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் சொல்லக்கூடிய வார்த்தை ரஜினிகாந்த் அவர் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைன்னு கேட்டால், சாகர காலம் தெரிஞ்சுன்னா வாழக்கூடிய காலம் நரகமாயிடும். நாளைக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம சாக போகிறோம்னு சொன்னால் இருக்கிற அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்பமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் என்றைக்கு சாகிறோம் தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சிரிக்கிறோம், கொண்டாடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஸோ ஒரு கண்ணாமூச்சியான ஒரு வாழ்க்கை. ஸோ இது எதுக்காக இது இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த சாகக்கூடிய காலம் தெரிஞ்சிருச்சு, ஏன் அவங்களுக்கு நரகம் ஆயிடுச்சுன்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் யாரை சொன்னார்? அவர் யாரையுமே சொல்ல, பொதுவாக தான் சொல்கிறார். சாகர காலம் தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய காலம் நரகம் ஆயிடுச்சு. இது யாருக்கு போகிறதுன்னு சொன்னால், சமீபத்தில் நீங்கள் சல்மான் கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வயோதிக தோட்டத்தில் இருப்பார். நான் அவருடைய படம் முதல் படம் மைனா பியார் கியான்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்க்கும்போது வருஷம் எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அந்த படம் எல்லா மாநிலங்கள்லேயும் ஸ்டேட்லேயும் அந்த படம் நல்லாவே ஓடிச்சு. குறிப்பாக நகர்ப்புறங்களில் இப்போ சென்னையில் ஒரு 4 தேட்டர் இருக்குன்னா அந்த 4 தேட்டர், அதாவது ஹிந்தி படங்கள் வெளியிடக்கூடிய தேட்டர் ஒரு 4 தேட்டர் இருக்குன்னா அதில் ஒரு தேட்டர் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடியது. அப்போது அந்த படம் மைனா பியார் கேன்ற அப்படி அறிமுக படம். அது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாக்லேட் பாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் அறிமுகமாக இருப்பார். அதுக்கு பிறகு ஆக்ஷன் மூவிலாம் பயங்கரமாக பண்ணார் அவர். பல படங்கள் இங்கே தமிழில் ஓடின பல ஆக்ஷன் படங்கள்லாம் ஹிந்தியில் அவர் பண்ணார். குறிப்பிட்ட சில படங்கள் கூட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த சூர்யா நடித்த கஜினி கூட அவர் பண்ணார்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் மொழிபெயர், அதாவது ஆந்திராவில் நல்ல ஓடின படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அறியப்பட்டவர். ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்.
சரி, இப்போ அவருக்கு ஏன் என்ன உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, எதனாலன்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து அவருக்கு நரம்பு, முகத்தில் இருக்கிற நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் பிரச்சனை அப்படி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 சர்ச்சை அவருக்கு உள்ளபடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மனசாட்சின்னு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், நான் சொல்லக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே யாரையும் இழிவுபடுத்துறதுலாம் நோக்கம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து மரணம் என்பது எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா நிலையானது தான். மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை தான் நிலை கிடையாது, மரணம் வந்து நிலையானது. ஸோ அதனால் வந்து சல்மான் கான் வந்து ஒரு 3 சர்ச்சையில் அவர் சிக்கிறாரு. முதல் சர்ச்சை என்ன தெரியுங்களா, கார் எடுத்துகிட்டு வேகமாக போகும்போது சாலை ஓரங்களில் படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே வந்து வண்டியை விட்டுறாரு. அதில் வந்து சிலர் இறந்தும் போகிறாங்க. இது ஒரு சர்ச்சைனா நான் இது குற்றம் இது. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது. செல்வாக்கு இருந்தால் வழக்கு நிலுவையில் வைக்க முடியுன்றது தானே இருக்குது இப்போது. அதனால் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இன்னொரு வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அதே சாலை ஓரத்தில் ஒரு வாகனம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ஏற்றி கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சர்ச்சை இருக்குது. அதுவும் ஒரு குற்றம் தான், அதுவும் நிலுவையில் இருக்குது, கேஸ் நிலுவையில் இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் 98 ராஜஸ்தானில் அப்புறம் ஃபுல் பீக்கில் இருக்கிறாருங்க. அதாவது சல்மான் கான் கேட்டால் பட்டி தொட்டி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும், ஏன் இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்டார் சல்மான் கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 வந்து ராஜஸ்தானில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கண்கனின்னு ஒரு வில்லேஜில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது, கண்கனின்னு ஒரு கிராமம், அங்கே ஷூட்டில் போயிட்டுருக்கும்போது என்ன செய்கிறாரு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரிய வகை மான் பிஷ்னாயின்னு ஒரு சமூகத்தினர், அதாவது வந்து அந்த ஒரு சமூகம்னா அது குறிப்பிட்ட மக்கள், அந்த சமூக மக்கள் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய அரிய வகை மான், இங்கே சொல்கிறாங்களே கவரி மான்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மான் வகையிலே வந்து ஒரு அரிய வகை மான் அது வந்து அந்த மக்கள் வந்து தெய்வமாக வணங்குறாங்க. இப்போ எப்படி குறிப்பிட்ட சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுவை வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் வந்து குறிப்பிட்ட சில கிராமங்களில் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே வேறு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதே மாடுகள் இறைச்சிக்காக வெட்டப்படுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் குறிப்பிட்ட இந்த அரிய வகை மான் வந்து அந்த மக்கள் வந்து தெய்வமாக வணங்குறாங்க. அந்த மானை வந்து இவர் வந்து வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டும் கிட்டத்தட்ட வந்து நிரூபிக்கப்பட்ட அவர் வந்து 5 ஆண்டு காலம் அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படுது. பணமும் வந்து அபராதம் விதிக்கப்படுது. அந்த அபராதத்தை சிறை தண்டனைலாம் 5 வருஷம் கழிச்சுட்டு அவர் இப்போ வெளியே தான் இருக்கிறார். இப்போ என்னென்னா அந்த பிஷ்னாய் சமூகத்து மக்கள் வந்து இவரை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே வந்து இதில் வந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குது, என்ன தெரிஞ்சு செய்தோ தெரியாமல் செய்ததோ இது வந்து செஞ்சிட்டார் தப்பு. அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சல்மான் கான் வந்து என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம், சட்ட சிக்கல் என்ன இருக்குது, ஒருவேளை அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீதிமன்றத்தில் வாதாடித்தார், நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருப்பார் போல இருக்குது, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார். மன்னிப்பு கேட்காதனால அந்த பிஷ்னாய் அந்த சமூகத்து மக்கள் வந்து அதில் இருக்கிற சில இளைஞர்கள் ஒரு படையாக திரண்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சல்மான் கானுக்கு வந்து அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. பல மிரட்டல்கள் கடிதம் மூலம் மிரட்டிட்டு இருந்தவங்க இப்போது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன உடனே பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு வகையில் வந்து அவருக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியான பாதுகாப்பு வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு ஆபத்து வந்து சல்மான் கானை தொடர்ந்து இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அவருக்கும் தெரியும் தான். ஏன்னா அந்த சமூகத்து மக்கள் வந்து இவர் மீது வந்து ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப ஆவேசமாக, ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாங்க. என்ன சொன்னால் ஒரு போர்க்குணத்தோடு இருக்கிறாங்க இவர் மேலே அப்படின்ற அந்த நிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ எத்தனை ஆண்டு காலம் இவர் வந்து 98 நடந்தது எங்கே இருக்குது பாருங்கள், இப்போ 2008 வரப்போகுது. அப்போ இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரோதத்தை அவர் வந்து உருவாக்கிட்டார். தெரிஞ்சு உருவாக்கினாரோ தெரியாமல் உருவாக்கிட்டாரோ, ஆனால் வந்து எந்த நேரத்திலும் உயிருக்கு ஒரு ஆபத்துன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சல்மான் கான் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது. சம்மந்தப்பட்ட அந்த பிஷ்னாய் சமூகத்தை சார்ந்த சில நபர்களையும் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. இப்படியான வந்து ஒரு
ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க வந்து அது எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரியல, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இறைவன் சொல்லுவீங்க இல்லையா, இப்போ நான் வந்து இறைவன் நான் நம்பலை, இயற்கையை நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இயற்கைக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா ஒரு உருவம் கொடுத்துட்டீங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு உருவம். நான் வந்து நீங்கள் இறைவனாக நம்புறத நான் இயற்கையாக நம்புகிறேன். இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது செய்த பாவத்தை சும்மா விடாது. அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வேணால் வந்து நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்து என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு அந்த வசதி இருக்குது, சௌகரியம் இருக்குது. இந்த கடவுளை கும்பிட்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சௌகரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தப்பு செஞ்சுட்டா கொண்டு போய் கோயிலில் உண்டியில் போட்டு காசை போட்டு சாமிக்கே லஞ்சத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு சாமியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பு செஞ்சுட்டு வாங்க உண்டியில் கொஞ்சம் கொண்டு வந்து பணத்தை போடுங்க, நான் உங்களுக்கு வந்து மன்னிப்பு தரேன் அப்படிலாம் சொல்லி எந்த சாமியும் சொல்லாது, நான் நம்புகிறேன். பட் இப்போ பிரச்சனை இப்போ அது இல்லை, வேறு ட்ராக்கில் போயிடக்கூடாது நம்ம. ஆனால் இந்த பிரச்சனை சல்மான் கான் அந்த பிஷ்னாய் அந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ வந்து இருக்க நாட்கள் ஓடும். எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அச்ச உணர்வோட தினம் வந்து மரண பயத்தோடு இருக்க முடியும்? உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இல்லை மரண பயம்லாம் அவருக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறேன், அவங்க இந்த பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கலாமே, இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லாமே. அப்போ பாதுகாப்போடு அவர் பயணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுவும் சினிமாவில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மாய உலகம் சினிமாவில் இன்றைக்கி பீக்கில் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி தலையில் வச்சு கொண்டாடும். அதே வந்து தூக்கி கீழே போட்டாச்சுன்னா முடிஞ்சிச்சு, சீன்றதுக்கு கூட ஆள் இருக்காது. இப்போ பல பேர் இந்த அங்கலாய்க்கிறாங்கல்ல, ஐயோப்பா மீடியாக்கள்லாம் அப்படியே குழுமுறாங்க, மீடியாக்கள்லாம் வந்து சுற்றி வளைக்கிறாங்க, மீடியாக்கள் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் போச்சுன்னா சீன்றதுக்கு ஆள் கிடையாது. எந்த கேமரா தூக்கிட்டு யாரும் பின்னாடி ஓட மாட்டான். இதுதான் உண்மை. பீக்கில் இருக்கும்போது அந்த கேமராக்களும் சுழலும். அதே பீக்கில் இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்கன்னு சொன்னால் உள்ளபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து திரும்பி பார்க்குறோம். அதுக்கு சில நேரங்களில் வந்து என்ன செய்யணும்னா அந்த நடிகர்களே என்ன செய்யணும்னா ஒரு 10 பேரை, இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு 10 கேமராமேனை ஏற்பாடு பண்ணி இவர் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கேமராக்கள் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி சிலதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க. தங்களுக்கு தாங்களே போஸ்டர் ஒட்டின நடிகர்களை நான் பார்த்துருக்குறேன். தங்களுக்கு தாங்களே கிசு வந்து எழுத சொன்ன நடிகர்களை நான் பார்த்துருக்குறேன், நடிகைகளை பார்த்துருக்குறேன். தங்களுக்கு தாங்களே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற அந்த ஒரு குழுவை சேர்த்து பின்னாடியே ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இந்த செயற்கையை கட்டமைக்கக்கூடிய பல விஷயங்கள் சினிமாவில் இருக்குது. ஆனால் சல்மான் கான் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அவருக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் காலம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் வந்து ஒரு வகையான மரண அச்சுறுத்தல் சொல்ல, மரண பயம் கொச்சப்படுத்தக்கூடாது, ஒரு மரண அச்சுறுத்தலோடு அவர் இருக்கிறார். அவர் மரண அச்சுறுத்தலோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எதில் கவனம் செலுத்த முடியும்? நடிப்புலையோ அல்லது மற்ற விஷயங்களோ அவர் கவனம் செலுத்துதுன்றது கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதை கடந்து இன்றைக்கி புதுசாக ஒரு நடிகர்கள் வந்துட்டு இருக்கும்போது, அதுவும் இந்தி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற மொழி படங்களோட ஆதிக்கமும் வந்து அப்பப்போ தலை தூக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம திடீர்னு போனார் சூர்யா, கங்குவா படம் வந்து ஹிட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்க, சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்துருக்கும். அதுதான் பிளான் பண்ணி தான் போனாங்க. ஆனால் மன்ன கவின்னு திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, முடியலை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் பல பேர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போ கமல் கூட போன வேகத்தில் வந்து ஒரு 10 படம் கூட திரும்பி வந்துட்டார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் போயிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு திரும்பி வந்துடுவாங்க. எல்லாருமே அப்படி தான். அதே மாதிரி வந்து ஆந்திர சினிமாவில் அப்படி தான். ஆந்திர சினிமாவில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முன்னணி ஹீரோக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நான் சொல்கிறது பாலிவுட்டில் சொல்கிறேன். ஸோ பாலிவுட்டில் வந்து இப்போ வந்து ஏற்கனவே அங்கே நடிகர்கள் இருந்தாலும் இங்கேருந்து வந்து சவுத் இந்தியாவிலேருந்து போன பல நடிகர்கள் வந்து ஒரு ஷேக் கொடுப்பாங்க எப்போவுமே. ஆனால் அதையும் தாண்டி அங்கே இருக்கிற நடிகர்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி இருக்கும் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவருடைய சக நடிகர்கள் போட்டியாக இருந்திருக்கிறாங்க. அதை கடந்து சீனியர்கள் வந்து இன்றைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு சீனியர், சல்மான் கானுக்கு சீனியரும் நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு போட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவருக்கு படமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போது தனிமைப்படும் போது இன்னொரு பக்கம் அந்த மரண அச்சுறுத்தல்னு ஒன்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வயோதிக தோற்றம் இருக்க தான் செய்யும். இதுதான் உள்ளபடியே உண்மை. இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்காக வந்து பார்த்திங்கன்னா எப்படி, அதாவது சின்ன பையன் மாதிரி ஓடுறாரு. ஏர்போர்ட்டில் பார்த்துருக்குறோம். இத்தனை என்ன வயசு, ஒரு 70 வயதை கடந்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோ வேகமாக ஓடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ காரணம் கேட்டால் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள்ன்றத விட இது போன்ற பாவங்கள் செய்யலைன்னு சொல்லலாம். இந்த வாகனத்தை கொண்டு போய்
பிளாட்பாரத்தில் படுத்துருக்கவங்கள ஏற்றுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிபோதையில் வண்டி ஓட்டி அடித்து தூக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான் வேட்டையாடினார், அந்த வேட்டையாடினார், இந்த வேட்டையாடு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சரி, இதை கலந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமண வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்மான் கானுக்கு திருமண வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு மனைவி யாரும் கிடையாது, திருமணமே பண்ணிக்கல அவர். அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். இந்த மரண அச்சுறுத்தல் சொல்கிறோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து அவர் வந்து திருமண வாழ்க்கை இல்லை. ஆனால் அப்படி இப்படி வாழ்ந்துருக்கிறார். அப்படி இப்படின்னா ஒரு சில நடிகைகளோட, ஐஸ்வர்யா ராய், இன்னும் ஏதோ சில நடிகைகளோடலாம் சேர்ந்து கொஞ்சம் காலம் அப்படி இருந்திருக்கிறார். திருமணம் பண்ணி வாழல சொல்லாங்க இல்லையா, திருமணத்தை கடந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நாள் அப்படி இப்படி இருந்திருக்கிறாரு. அதனால் திருமணம் தனியாக பண்ணிக்கவே இல்லை. காரணம்னா இதுவே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு மரண அச்சுறுத்தல் ஒரு மனுஷன் இருக்கும்போது எப்படி வந்து அது மன வாழ்க்கைக்கு போக முடியும்? ஸோ அதனால் கூட அவர் தவிர்த்துருக்கலாம். இப்போ அவருடைய முகம், அந்த கண்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எதையோ இழந்த மாதிரி ஒரு மனிதராக பார்க்குறாரு. இதுதான் நீங்கள் பார்க்கணும். அவர் நோய்பட்ட மனிதராக நான் பார்க்கல. அவர் கண்கள், அவருடைய முகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகம், ஒரு சோர்வு, போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு டல்லாக அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, ஒரு சோகமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வந்து பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் தான் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, நம்ம வந்து ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது யாருமே. காலம் வந்து வலிமையானது, எல்லாத்தையுமே போதிக்கக்கூடியது காலம்தான். எச்சரிக்கையாக நம்ம வந்து வாழ்க்கையில் பயணிக்கணும். சல்மான் கானோட கூட நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பாடம் தான். இங்கே எல்லா மனிதர்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாடமாக தான் இருக்கிறான். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் வந்து நமக்கு உள்ளபடியே ஒரு பாடம் தான். ஸோ எனிவே இந்த செய்தி நான் எதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னால், பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சல்மான் கான் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. உள்ளபடியே வந்து இது நான் சொன்ன காரணம் வந்து உண்மையாக காரணம் இருக்குன்றது நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்க நம்புகிறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை தேடல் பண்ணிங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது. சாலையில் வந்து வாகனத்தை செலுத்தி வந்து பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிற மக்களை ஏற்றி கொள்வது திட்டமிட்டு பண்ணாருன்னு கிடையாது. ஆனாலும் அவர் அந்த தவறு, அந்த குற்றம் அவர் பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாகனத்தை ஏற்றி கொள்வது, ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. மான் கறி வந்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஒரு மானை அடித்து சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறாரு. ஸோ அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அவருக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கலாம் ஒரு வேளை, இல்லை மன வாழ்க்கை வந்து பொருந்தாமல் பிறந்தனால அப்படி இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய சிறு வயதிலேயே வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை வந்து விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டு போயிட்டார். அப்போயே தந்தையோட அந்த உறவு வந்து ஒரு கட்டாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அடுத்தடுத்தான வந்து அவர் எதிர்பாராத சில அடிகள், சில கஷ்டங்கள், இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வயோதிகம்னு ஒன்று வரும்போது அது தோற்றம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே உங்கள் பார்வைக்கு சில கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன். அது சரியாக இருந்தால் எடுத்துங்க, தப்பாக இருந்தால் விட்டுங்க. நன்றி, வணக்கம்.